அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது என்பது அவர்கள் காட்டிய வழியை பின்பற்றுவதுதான் உள்ளது. இன்றைய காலத்தில் சில மௌலித் என்ற பெயரில் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அதில் துஆ, புகழ்ச்சி மற்றும் சில அமல்கள் செய்கிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் சஹாபாக்கள் வாழ்ந்த காலத்திலும் இந்த முறையில் மௌலித் கொண்டாடப்பட்டதற்கு ஆதாரம் இல்லை. மார்க்கத்தில் ஒரு வழிபாட்டு முறையில் உருவாக்குவதற்கு குர்ஆன் மற்றும் சஹீஹான சுன்னாவில் ஆதாரம் இருக்க வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான், இன்று நான் உங்கள் மார்க்கத்தை முழுமையாக விட்டேன். 5வது அத்தியாயம் 3வது வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் நமது இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்று செய்கிறார்களோ அது நிராகரிக்கப்படும். அல்லாஹ்வை நெருங்குவதற்கான வழி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியாகும். நபி அவர்களை நேசிப்பவர்கள் அவர்களின் சுன்னத்தை உயிர்ப்பிக்க வேண்டும். புதிய வழிபாட்டு முறையில் கூடாது. அல்லாஹ் நம்மை மற்றும் சஹீஹான சுன்னாவில் வாழ வைப்பானாக. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.